ஹலோ வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ்கேம் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான அவுட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி சிறுவர் பூங்கா தாங்க போயிருந்தோம், கிண்டியில் இருக்கிற சிறுவர் பூங்காவுக்கு. ஸோ கீர்த்தி ரொம்ப நாளாக வெளில போகணுன்னு கேட்டுட்டு இருந்தா. சரி, இது போய் பார்க்கலாம், ஏன்னா நாங்கள் போய் பார்த்ததில்ல, போகலான்னு கிளம்பியாச்சு. ஆனால் செம்ம வெயிலுங்க, கொளுத்தி எடுத்துடுச்சு. அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட் ஆனாலே கீர்த்தி வெளில போகணுன்னு கேட்பா. அப்படி டிசைட் பண்ணலான்னு நினைக்கும் போது 2-3 மணி நேரம் ஆகிடுங்க. எங்கே போகலான்னு நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். அப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தாங்க சில்ட்ரன்ஸ் பார்க் சரி போகலான்னு டிசைட் பண்ணோம். அது வேறு ரெனோவேட் பண்ணியிருக்கேன்னு 24 சொன்னாங்க. சரி எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு மதியம் 1 மணிக்கு பிளான் போட்டோம். உடனே கிளம்பி பஸ் ஏறி அங்கே போய் இறங்குறதுக்கு மதியம் 3 ஆயிடுச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க் வேறு 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கூகுளில் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே உள்ளே 1 கிலோமீட்டர் இருக்கும் போல். டிக்கெட் வாங்குறதுக்கு அடித்து பிடிச்சிட்டு நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி வண்டலூர் ஜூ மாதிரி தாங்க இருக்கும். என்ன சில்ட்ரன்ஸ் பார்க் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும், 2-3 இடத்துல இருந்தது. அது ஒரு மெயின் அட்ராக்ஷன் குழந்தைங்களுக்கு. பெரியவங்க சுற்றி பார்க்கலாம். அதாவது வயசானவங்க முடியலன்னா பார்க்கில் உட்காந்துக்கலாம், குழந்தைங்க விளாட்ற மாதிரி இருந்தது. புதுசாக நிறையா ரெனோவேஷன் பண்ணி ஃபீடிங் மதர்ஸ்க்கு அதுக்கு தனியாக ரூமு, அப்புறம் டாய்லெட்லாம் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வெயில் தாக்கம் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுதான் எங்களால் பொறுத்துக்கவே முடியல. போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பி நாங்கள் 3 மணிக்கு உள்ளே போனோம். ஆனால் வெளில வந்தது 4:30க்கு. 1.5 மணி நேரத்துலேயே முடியல, நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. பெஸ்ட்டு மந்த் டு விசிட்டுன்னு கூகுள்லே போட்டாங்க. அது அக்டோபர் மாதம். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், நம்ம சுற்றி பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெயில் டைமில் குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பாக முடியாதுங்க. நிறைய பேர் ஆனாலும் வராங்க, ஊர்லேருந்தெல்லாம் கூட டெம்போ பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வராங்க. இங்கே வித்தியாசமாக பாம்பெல்லாம் பார்த்தோம். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதில் ஒரு பாம்பு வரும் பாருங்களேன், அது நீளம் போய்கிட்டே இருக்கும் பாருங்களேன். நான் கடைசியில் காமிச்சிருப்பேன். படம் பார்த்து அனகொண்ட ஆனா அந்த மரத்துக்கு க்ரொக்கடைல் தண்ணியில் படுத்துட்ருக்கேன், எங்கே இருக்குன்னே தெரில. பயப்படுதே. ஓமா, யானையா? வேணாம், கிழிச்சிட போது, சுடும். தகரம் கீர்த்தியப்பா, வேணாம். அங்க பாரு மாமா, இல்ல அணில் பாரு. ஆமா, எவ்வளவு அணில் பாரு. தண்ணி குடிக்குது. எல்லாம் உள்ள படுத்துட்டு இருக்காம. அது ஆமை கிடையாது, டாட்டாய்ஸ் என்ன சொல்லுவாங்க?
மேல இருக்கு இங்க பாரு தண்ணி குடிங்க வா அப்பா தூக்கிக்கோ வா என்னதுமா அது? ஆஸ்ட்ரிச்மா, நெருப்பு கோழி. எவ்வளோ ஹைட்டு பாரு, 7 அடி இருக்குமா? நீ தூக்கிடுவியா அத? நம்ம தூக்கிடாது. ஏய் இங்க பாரு மித்தா, இங்க பாரு மித்தா, இங்க பாரு, இங்க பாரு மித்தா, இங்க பாரு. காக்கா கத்துது. எவ்வளோ பிள்ளைங்க அழகா விளையாடுங்க. பூச்சிக்கு போய் பயப்படுறேன். வாத்து வாத்து இதுவும் கடிக்குமா? இதோ இருக்கு பாருமா, இதோ பாரு, கீழே பாரு, இங்க பாருமா பூச்சி, இங்க பாரு. நீ பூச்சி விட, மங்கி பாரு. மங்கியும் காணுமே, தெரியலையா? நாலு பேர்ல மித்தா, ஃபர்ஸ்ட் ஒன் நானு. டேய் ஃபர்ஸ்ட் ஒன் நானு, செகண்ட் ஒன் நீனு, தேர்ட் மித்ரா, ஃபோர்த் கித்திகா. சரி நீ அப்ப செகண்ட் எடுத்துக்கியா? சரி செகண்ட் இது வந்து அப்கமிங். வா 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 வாடா. வா. சரி வா அங்க காமிங்க வா. யானை சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, வா வா. நான் காது கிட்ட வந்து வா பட்டு. வா கீர்த்தி கிட்ட வா, கீர்த்தி கிட்ட வா. ஹாய்.
மித்து குட்டி மாதிரியே இருக்கு. தர மாட்டுது. பார்க்கலாம்ல, பார்க்க உன்னை கட்டிடுறாங்க. அங்கேயே பூச்சி இருக்கும், பரவாயில்லையா? அங்க பூச்சி இருக்கும். போட்டா என்ன பண்ணணும்? ஆமா முதலையா இருக்கும். எங்க போட்டிருக்கு படம்? ஏ மித்தா குட்டி உளுந்துறாத உள்ள. ஒண்ணுமே இல்ல. அந்த பார்க் எதிர்க்கே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம், ஆறுதலுக்காக சரி போய் பார்ப்போம்னு பார்த்தா செம கூட்டம். அப்புறம் எதுக்கு டாக்டர் செலவு வைக்கணுன்ட்டு கிளம்பியாச்சு ரிட்டனு. நம்ம வெளில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பும் போது மாங்காய் பத்தையும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சிச்சு. செம்ம டயர்டோட அப்படியே வத்தி போய் வதங்கி கருவாடு மாதிரி ஆகி வெளில வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.